losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. There's something that'll have what you need, what you need. We're broken, it's tragic, we're not all elastic, but Travel Firos episode 2 ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியுடன் சந்தித்தோம். இருப்பினும் கொலம்போ வருகின்ற போது எமக்கு ஒரு அமைதியான ஒரு வித்தியாசமான உணவு சாப்பிட வேண்டும், அல்லது எவ்வாறு நாங்கள் ஒரு புதிய ஒருவரை கொண்டு சென்று ட்ரீட் செய்ய வேண்டும் என்று பல்வேறு சந்தேகங்கள் எனக்கு எழுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இருப்பினும் தலைநகரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிகளவான செலவு என்பது பாரி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே டீசெண்டான விலையில் ஒரு நல்ல அமைதியான சாப்பிடக்கூடிய ஒரு இடம் எது என நாங்கள் தேடி சென்ற போது இஸ்ஸோ, இலங்கையில் காணப்படுகின்ற ப்ரௌன் பிரியர்களுக்கு சிறந்த இடமான இஸ்ஸோ ஆனது மிகச் சிறந்த இடமாக காணப்படுகின்றது. இங்கே தனியே இறாலினை கொண்டு மட்டும் உணவுகள் செய்யாமல் பல்வேறு வகையான கடல் உணவுகளை கொண்டும் இங்கே உணவுகள் கிடைக்கின்றது. நாங்கள் சாதாரணமாக சாப்பிடுகின்ற கொத்து, அதே போன்று பிரியாணி போன்றவை இந்த ப்ரௌனிலே காணப்படுகின்றது. இருப்பினும் இவ்வாறான மிக சிறந்த உணவுகள் ப்ரௌனின் உண்டாக வழங்குகின்ற ஒரு சிறந்த ஒரு உணவகமாக இந்த இஸ்ஸோ காணப்படுகின்றது. சிறந்த உணவுகளுக்கு சிறப்பான விலை நாங்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் ஒப்பிடுகின்ற போது கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பிலே அல்லது அம்பாறையிலே நாங்கள் உண்கின்ற உணவுக்கு சார்பான விலையை இங்கே காணப்படுகின்ற தரமான உணவுகளுக்கும் காணப்படுகின்றது. இங்கே நாங்கள் 2 வகையான உணவுகள் ஆர்டர் செய்திருந்தோம். ஒன்று இறால் கொத்து, அடுத்தது இறால் பிரியாணி. ரைட், இரண்டையும் நாங்கள் சுவைத்து பார்த்துவிட்டு வருவோம். உண்மையில் இங்கே காணப்படுகின்ற உணவுகள் மிகவும் தரமானதாகவும் சுவையானதாகவும் காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு விசிட்டரை கொண்டு வந்து இங்கே நாங்கள் ஒரு உணவு வழங்கலாம். இருந்தும் தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் இவ்வாறான உணவுகள் உண்பது கடினமானதாக இருந்தால், தற்போதைய நாட்டின் நிலையத்திற்கு கடினமானதாக இருந்தால், மாதத்தில் ஒரு தடவை குடும்பத்துடன் வந்து மிகவும் சிறப்பான தரமான உணவினை பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த இடமாக இந்த இஸ்ஸோ காணப்படுகிறது.
இது ப்ரொமோஷனுக்காக செய்யப்படுகின்ற வீடியோ. எனது அனுபவத்தினை கொண்டு நான் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரையாகவே தவிர இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ அல்ல. கொழும்பு வந்தால் நாங்கள் தரமான உணவினை ஓரளவு குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவைப்பாடு அனைவருக்கும் இருக்கின்றது. எனவே குடும்பத்துடன் வந்து உண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடம் இந்த இசோ. இனி ஒரு புதிய பதிவோடு சந்திப்போம்.